நமது இந்து தர்மத்தில் முன்னோர்களை வழிபடுவது மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. வாழ்ந்து மறைந்த நம்முடைய மூதாதையர்கள் பித்ருமோகத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் பூலோகத்திற்கு வருகை தந்து தங்கள் சந்ததியினரை ஆசீர்வதிப்பதாக ஐதீகம். அந்த புண்ணிய காலமே மகாலய பட்சம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மகாலய பட்சத்தின் இறுதி நாளான அம்மாவாசையே மகாலய அம்மாவாசை என்று மிகுந்த முக்கியத்துவத்துடன் அனுசரிக்கப்படுகிறது. இந்த புண்ணிய காலத்தின் பின்னணியில் மகாபாரதத்தின் மிக முக்கிய கதாபாத்திரமான கர்ணனின் கதை ஒன்றும் மறைந்துள்ளது. மகாபாரதம் கண்ட மாபெரும் வீரர்களில் ஒருவன் கர்ணன். அவன் கொடை வள்ளல் என்று போற்றப்பட்டவன். தன்னிடம் வந்து யார் எதை கேட்டாலும் அது தன் உயிராக இருந்தாலும் இல்லை என்று சொல்லாதவன். தன் வாழ்நாள் முழுவதும் பொன்னையும் பொருளையும் ரத்தினங்களையும் கணக்கின்றி தானம் செய்தான். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்த பிறகு கர்ணனின் ஆன்மா சொர்க்கத்தை அடைகிறது. அங்கே அவனுக்கு சகல மரியாதைகளும் செய்யப்பட்டன. தங்கத்தாலும் வைரத்தாலுமான மாளிகைகள் அவனுக்கு ஒதுக்கப்பட்டன. ஆனால் அங்கே ஒரு விசித்திரமான நிலை அவனுக்கு காத்திருந்தது. சொர்க்கத்தில் அவனுக்கு பசி எடுத்தது. ஆனால் அவனுக்கு உணவு கிடைக்கவில்லை. எங்கு பார்த்தாலும் தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற செல்வங்களே இருந்தன. பசியால் வாடின கர்ணன் சொர்க்கத்தின் அதிபதியான இந்திரனிடம் சென்று, தேவேந்திரா, நான் பூமியில் வாழ்ந்த காலத்தில் கணக்கில் அடங்கா தானங்களை செய்தவன். ஆனால் இங்கு எனக்கு ஏன் உணவு மறுக்கப்படுகிறது என்று கேட்டான். அதற்கு இந்திரன் புன்னகையுடன், கர்ணா, நீ வாழ்நாளில் பொன்னையும் பொருளையும் கணக்கின்றி தானம் செய்தாய் என்பது உண்மைதான். ஆனால் பசித்த ஒருவருக்கு கூட நீ அன்னதானம் செய்யவில்லை. உன் முன்னோர்களுக்காக சிரார்த்தமோ தர்ப்பணமோ நீ கொடுக்கவில்லை. அதனால்தான் நீ செய்த பொருட்தானத்திற்கு ஈடாக இங்கே உனக்கு பொன்னும் பொருளும் கிடைக்கிறது. ஆனால் நீ செய்யாத அன்னதானத்தால் உனக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கூறினார். தன் தவறை உணர்ந்த கர்ணன் மனம் வருந்தினான். என் முன்னோர்கள் யாரே என்று எனக்கு தெரியாதே, நான் எப்படி அவர்களுக்காக சிரார்த்தம் செய்வது என்று கேட்டான். அவனது நிலையை உணர்ந்த இந்திரன் அவனுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தார். பூலோகத்தில் 15 நாட்கள் தங்கி அவனது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு வர அனுமதித்தார். அந்த வரத்தை பெற்ற கர்ணன் மீண்டும் பூலோகத்திற்கு வந்தான். அந்த 15 நாட்களும் தனது முன்னோர்களை நினைத்து ஏழைகளுக்கும் அந்தணர்களுக்கும் பசியால் வாடியவர்களுக்கும் அன்னதானமும் நீர்தானமும் வழங்கினான். அவர்களின் பசியை போக்கி அவர்களின் ஆசிகளை பெற்றான். 15 நாட்கள் முடிந்ததும் கர்ணன் மீண்டும் சொர்க்கம் திரும்பினான். இந்த முறை அவனுக்கு அங்கே அறுசுவை உணவுகள் பரிமாறப்பட்டன. அவன் செய்த அன்னதானத்தின் புண்ணியம் சொர்க்கத்தில் அவனது பசியை போக்கியது. கர்ணன் பூலோகத்திற்கு வந்து தர்மம் செய்த அந்த 15 நாட்களே மகாலய பட்சம் என்றும் அந்த காலத்தின் இறுதி நாளான அம்மாவாசையே மகாலய அம்மாவாசை என்றும் மிகுந்த முக்கியத்துவத்துடன் அனுசரிக்கப்படுகிறது. இது கர்ணனுக்காக மட்டும் ஏற்பட்டதல்ல. ஒட்டுமொத்த மனித குலமும் தங்கள் முன்னோர்களை நினைவு கூற ஒரு வாய்ப்பாகவே இது பார்க்கப்படுகிறது. இந்த மகாலய பட்சத் நாட்களில் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினர் அளிக்கும் தர்ப்பணத்தையும் தான தர்மங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பதாக நம்பிக்கை. இந்த நாட்களில் நாம் செய்யும் தர்ப்பணமும் தானமும் நம்முடைய முன்னோர்களின் பசியையும் தாகத்தையும் போக்கி அவர்களை திருப்தியடைய செய்யும். குறிப்பாக மகாலய அம்மாவாசை அன்று செய்யப்படும் சிரார்த்தம் பல தலைமுறை முன்னோர்களுக்கும் சென்றடையும் என்பது ஐதீகம். அன்று நாம் அளிக்கும் எள்ளும் தண்ணீரும் நம்முடைய கோத்திரத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்களையும் அமைதிப்படுத்தி அவர்களின் ஆசிகளை பெற்றுத்தரும். முன்னோர்களின் ஆசி ஒரு குடும்பத்திற்கு மிக முக்கியமானது. அவர்களின் ஆசீர்வாதம் இருந்தால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும், நோய்கள் நீங்கும், வறுமை அகலும், சந்ததி தழைக்கும் என்பது நமது முன்னோர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. எனவே இந்த மகாலய அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்வதும், ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும், வஸ்திரதானம் செய்வதும் மிகச்சிறந்த புண்ணியத்தை தரும். இது வெறும் சடங்கு மட்டுமல்ல, நம்முடைய வேர்களை, நம்முடைய பாரம்பரியத்தை நினைவு கூறும் ஒரு நன்றி உணர்வின் வெளிப்பாடு. இந்த பட்சத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மேலும் அறிய எங்கள் மைலோன் ஆன்மீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.